வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 13 நடந்த டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நவம்பர் மந்தில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டில். ஸோ அதில் செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகமானது சர்வதேச பசுமை ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் மாநாட்டை வந்து நடத்தியிருக்காங்க. இது எங்கே நடத்தியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இதுக்கு வந்து நியூ டெல்லி. ஸோ நியூ டெல்லியில் தான் வந்து சர்வதேச பசுமை ஹைட்ரஜன் மாநாடு வந்து நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ 2025 அண்ட் இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது பசுமை ஹைட்ரஜனை எப்படி வந்து உருவாக்குறது, அதை எப்படி உற்பத்தியை அதிகரிக்கிறது, அப்புறம் வந்து அதுக்கான தேவையை வந்து எப்படி உருவாக்குறதுன்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து இந்த மாநாட்டில் பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா, பலதரப்பு கடற்படை பயிற்சியான மலபார் 2025 இந்த பயிற்சி எங்க நடந்திருக்கு? இது வந்து ஒரு கடற்படை பயிற்சி. ஸோ இந்த எங்க நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வடக்கு பசிபிக் பெருங்கடலில் உள்ள குலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். ஓகேவா? ஸோ குலாம்ங்கிற இடத்துல தான் வந்து இந்த மலபார் 2025 அப்படிங்கிற பயிற்சி வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த பயிற்சியில் வந்து இந்தியா சார்பாக கலந்துக்கிட்ட கப்பல் பேர் வந்து INS ஷக்யாத்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த போர்க்கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா ரேடாரால கூட கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? புலப்படாத வழிகாட்டப்பட்ட எரிகணை போர்க்கப்பல். ஸோ இந்த INS சக்யாத்ரி அப்படிங்கிறது வந்து இந்த மலபார் 2025 வந்து கலந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து, ஆடுதுறையில் உள்ள தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனத்தால், அதாவது TRRI அப்படின்னு சொல்றோம், அதாவது ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், அது வந்து ஆடுதுறையில் இருக்கு. ஸோ இவங்களால நிறுவப்பட்ட நிலப்பரப்பிற்கும் காற்றுக்கும் இடையிலான வெப்பம் மற்றும் ஈரப்பத பரிமாற்றத்தை அளவிடக்கூடிய ஒரு ஒளியியல் கருவி வந்து இவங்க கண்டுபிடிச்சு, அந்த ஒளியியல் கருவியை வந்து இந்த TRRI அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் வந்து நிறுவியிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து சின்டிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த சின்டிலோமீட்டருங்கிற கருவியை வந்து நிறுவனது யாருன்னா ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், இவங்க தான் வந்து நிறுவியிருக்காங்க. இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடுதுறையில் அமைஞ்சிருக்கு. அடுத்து, இணைப்பு மற்றும் பிராந்திய வளர்ச்சியை அதிகரிக்க இந்தியாவின் ஆதரவுடன் கட்டமைக்கப்பட்ட ஹனிமாது அப்படிங்கிற சர்வதேச விமான நிலையத்தை திறந்துள்ள நாடு. ஸோ இந்த விமான நிலையம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அண்ட் இது வந்து நம்ம இந்தியா சப்போர்ட் பண்ணி இந்த ஏர்போர்ட்டை வந்து திறந்திருக்காங்க. அண்ட் இந்த ஏர்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மால்தீவ்ஸில் இருக்கு, ஹனிமாது. அடுத்து, 2024-25 இந்த நிதியாண்டோட GFD ஆனது நிர்வகிக்கக்கூடிய வரம்பிற்குள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எத்தனை சதவீதமாக மதிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.1% வந்து இருக்கு 2024-25 இந்த காலகட்டத்தில். அடுத்து, மானிய செலவினத்தில் அதிக பங்கை கொண்ட மாநிலமாக முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, மானிய செலவினம், மானியம் கொடுக்குறாங்களே அதுக்காக செலவிடுறதுல எந்த மாநிலம் வந்து அதிக பங்கு வந்து செலவிடுறாங்க அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பஞ்சாப் தான் என்ன பண்ணுறாங்க, அதிக மானிய செலவினங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து, ஐக்கிய நாடுகளின் பருவநிலை மாற்றம் தொடர்பாக கட்டமைப்பு உடன்படிக்கை, அதாவது UNFCCC அப்படின்னு சொல்றாங்க. இந்த உடன்படிக்கையில 30வது பங்குதாரர்கள் மாநாடு வந்து எங்க நடந்திருக்கு? ஓகேவா? ஸோ இதோட 30வது பங்குதாரர் மாநாடு நடந்தது வந்து பிரேசில் நாட்டோட பெலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல. அடுத்து, உலகெங்கிலும் உள்ள நாடுகள் எந்த ஆண்டிற்குள் பாதரசம் சார்ந்த பல்பூச்சு கலவை பயன்படுத்துவதை முற்றிலுமா நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை மேற்கொண்டிருக்காங்க. அந்த உடன்படிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா மீனாமாட்டா உடன்படிக்கை. இதன் மூலமா வந்து இந்த குழியை அடைக்கிறதுக்கு பாதரசத்தை ஃபில் பண்ணுவாங்க இல்லையா, அது வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 150 நாடுகள் வந்து இந்த உடன்படிக்கையில சைன் பண்ணியிருக்காங்க. அது எந்த வருஷத்துக்குள்ள ஸ்டாப் பண்றதா சொல்லியிருக்காங்கன்னா 2034 ஸ்டாப் பண்றோம்னு சொல்லி ஒரு 150 நாடுகள் வந்து உடன்படிக்கை மேற்கொண்டிருக்காங்க. அந்த உடன்படிக்கை தான் மீனாமாட்டா உடன்படிக்கை. அடுத்து, 9th கொஸ்டின் வந்து மான்ட்ரியல் நெறிமுறைக்கான 37வது பங்குதாரர் மாநாடு. மான்ட்ரியல் நெறிமுறை அதாவது என்னன்னா, ஓசோன் படலத்தை வந்து ஓட்ட போடுறத குறைக்கிறதுக்கான பொருட்கள்,
ஓகேவா. ஸோ எந்தெந்த பொருட்கள்னால எந்தெந்த மாசுனால வந்து அந்த ஓசோன் ஓட்டையாகுதோ அந்த மாசை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நெறிமுறை தான் இந்த மான்ட்ரியல் நெறிமுறை. மெயினாக பார்த்தீங்கன்னா புவி வெப்பமடைகிறதுனால ஓட்டை விழுகுது. அது எதனாலனா இந்த ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள்னால அது ஓசோன் படலம் பாதிக்கப்படுதில்ல. ஸோ இந்த மாதிரியான பொருட்களை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கான நெறிமுறை தான் இந்த மான்ட்ரியல் நெறிமுறை. ஸோ இதுக்கான 37வது பங்குதாரர் கூட்டம் வந்து நடைபெற்றது. அது எங்கே நடைபெற்றுச்சுன்னா கென்யா நைரோபியில். ஸோ இது வந்து MOP37 அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஹூரன் குளோபல் ரிச் லிஸ்ட் 2025. அதாவது இந்த ஹூரன் குளோபல் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதில் ரிச் பீப்புள் இருக்கக்கூடிய நகரங்களை வந்து பட்டியலிட்டிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உலகின் முதல் 10 பில்லியன் நகரங்களில் முதலிடத்தில் வைக்கக்கூடியது எந்த நகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க். ஸோ நியூயார்க்கில் தான் வந்து 119 பில்லியனியர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இதுதான் டாப் லிஸ்ட்ல இருக்கு. செகண்ட் வந்து லண்டன். தேர்ட் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் நம்மளோட மும்பை. ஸோ மும்பையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 92 பில்லியனியர்ஸ் இருக்காங்களாம். அது மட்டும் இல்லை டாப் 10ல் 2 இந்திய நகரங்கள் வந்திருக்கு. இன்னொன்று வந்து நியூ டெல்லி 9th பிளேஸில் இருக்கு. நியூ டெல்லிலையும் கிட்டத்தட்ட 57 பில்லியனியர்ஸ் வந்து இருக்காங்க. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து நியூயார்க். நம்ம இந்தியாவை சார்ந்த நகரங்கள் பார்த்தீங்கன்னா தேர்டில் மும்பையும் 9th நியூ டெல்லியும் இருக்கு. அடுத்து பழங்குடியின சமூகங்களுக்காக என்று பிரத்யேகமாக மரபணு வரிசை முறை முன்னெடுப்பை தொடங்கிய முதல் இந்திய மாநிலம். ஸோ எந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா குஜராத். ஓகேவா. அடுத்து அமைதி மற்றும் மேம்பாட்டுக்கான உலக அறிவியல் தினம் வந்து எப்போ வந்து அனுசரிக்கிறோம்? வேர்ல்டு சயின்ஸ் டே ஃபார் பீஸ் அண்ட் டெவலப்மெண்ட். இது வந்து 2025 நவம்பர் 10 வருது. அண்ட் இதோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் டுமாரோ, த சயின்ஸ் வி நீட் ஃபார் 2050 அப்படிங்கிறது தான் இந்த வருட தீமாக இருக்குது. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த டேக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போடுறோம், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.